வணக்கம். அதாவது வள்ளுவருடைய குரல்ல ஆகாறு அளவிட்டுதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை அப்படின்னு ஒரு குரல் உண்டு. வருமானம் வர்ற வழி சிறிதா இருந்தாலும் அது போகிற வழி பெருசா இருக்கக்கூடாது என்று அந்த குரலுக்கு பொருத்தமான வகையில் இந்த கதையில உள்ள ஒரு சிறப்பான தன்மைகள் தெரியுது. கடன் வாங்குறது வாங்கினா ஒரு அளவோட வாங்கி அதை அடைக்கிற சக்தி இருக்கணும். அளவுக்கு மீறி கடன் வாங்கி அதில் அவஸ்தைப்படுறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறத இந்த படத்தில் நம்ம மதிப்புக்குரிய டைரக்டர் சுந்தர் சார் அவர்கள் தெளிவாக சித்தரித்து காட்டியிருக்காங்க. அதுபோக அந்த பாடல்கள் அந்த 2 பாடல்கள் சிறப்பாக கவிஞர் நீதி செல்வன் அவர்கள் என் நண்பர் அவர் அருமையாக எழுதி மக்களுக்கு அந்த பாடல் மூலம் விழிப்புணர்வு செய்கிறாங்க. இதில் நடித்த எல்லா கலைஞர்களுமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அதுபோக யதார்த்தமா இந்த உலகத்துல என்ன நடக்கோ, கடன் வாங்கி இத்தனை குடும்பம் ஒரு கடல்ல ஒரு சுழல்ல அகப்பட்டு முங்கிய போற மாதிரி அந்த குடும்பமே ஆழ்ந்து போகுது சில குடும்பங்கள்ல. அதை இந்த படத்தின் மூலம் மக்களுக்கு உணர்த்தி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, கரெக்டான வழியில சேமிச்சு சிறப்பாக வாழணுங்கிறத சொல்ற ஒரு நல்ல கதை. வக்கீல் செங்குட்டுவன் சார் எனது அருமை அண்ணன் அவர்கள் சிறப்பா நீதியை பத்தி சொல்லி சிறப்பான முறையில பேசியிருக்காங்க. நான் என் வாழ்க்கையிலே நடித்த முதல் படம் இந்த சட்டமங்கள் 1000 தான். முத சட்டம் என் கையில் படம் பார்க்கும்போது நடிகர் சத்யராஜ் அவருடைய முதல் படம்னு சொல்லி அவர் பேசும்போது மகிழ்ச்சி அடைஞ்சேன். அதே பெயர்ல சட்டங்கள் 1000 படத்தில் நடிச்சது ரொம்ப மகிழ்ச்சி. அதுபோல என்ன ஒவ்வொரு மனிதர்களும் விழிப்புணர்வோடு வாழ்ந்து தன் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற சொல்லக்கூடிய சிறப்பான படம் இது. எல்லோருக்கும் நன்றி. எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்க வர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.